அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது நாங்கள் இணைந்திருப்பது அன்பவுண்ட் பிரதி சுங்கா தியேட்சகர் வைல்ட் போட்டோகிராஃபர் ஒய்ஸ் மொஹிதீன் அவர்களது அக்கரைப்பத்து கல்லாஜ் அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புகைப்பட ஒளிப்பட கண்காட்சியினூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இந்த இடத்தை பொறுத்த மட்டிலே உண்மையிலே மிக சிறப்பான ஒளிப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கின்ற வன சரணாலயங்கள், அதுபோன்று ஆப்பிரிக்கா, கென்யா, மசைமாரா போன்ற இடங்களில் புகைப்படங்களாக அமைக்கப்பட்ட இந்த சிறப்புமிக்க புகைப்படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அக்கரைப்பற்று இந்த கல்லாஜ் அரங்கிலே இன்று தொடக்கம் 3 நாட்களுக்கு, நாளை சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்று 3 நாட்கள் இந்த புகைப்பட கண்காட்சி இடம்பெறப் போகிறது. எனவே இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற புகைப்படத்திலே ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரையும் நாங்கள் இந்த இடத்திற்கு வருகை தருமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் நாளை மறுதினம் 2 தினங்களும் இங்கே வளவாளர்கள் வருகை தந்து இந்த வைல்ட் போட்டோகிராபி சம்பந்தப்பட்ட விடயங்களை தெளிவுபடுத்தவிருக்கின்றார்கள். நாளைய தினம் காலை 11 மணி தொடக்கம் பிற்பகல் 6 மணி வரைக்கும் இங்கே சிறப்பு மிக்க இந்த நிகழ்வுகள் இடம்பெறப் போகிறது. எனவே அனைவரையும் இந்த இடத்திற்கு வருகை தருமாறு நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இங்கே அக்கரைப்பத்தை சேர்ந்த எங்களது சகோதரர் வருகை தந்திருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். இந்த ஒளிப்படங்கள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது? உண்மையில் நாங்கள் அக்கரைப்பற்று என்போது நாங்கள் அந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி என்று சொன்னால் எங்களுக்கு தெரிந்தது ஆக்கில் டாக்டர் தான். உண்மையில் அவருடைய புகைப்படங்களை தான் நாங்கள் அநேகமாக முகப்பு வாயிலாகவும் அவருடைய ஒரு கண்காட்சி கூட நடைபெற்றது, அதில் நாங்கள் பார்த்திருந்தோம். உண்மையில் இதுவும் ஒரு தனித்துவமான ஒரு கண்காட்சியாக இருக்கிறது. புகைப்படங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. அந்த புகைப்படங்களை தாண்டி அதற்கு பின்னால் உள்ள அந்த சம்பவங்களை அவர் பேசும்போது நானும் ஆச்சரியம். உண்மையிலே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த புகைப்படத்தை பார்த்தால் இது உலகத்திலேயே இலங்கையில் சிங்கராஜ வனத்தில் மாத்திரமே காணப்படுகின்ற இந்த மெக்பை என்கின்ற இந்த பறவை உலகத்திலேயே இலங்கையில் மட்டும்தான் இருக்கின்றது என்ற செய்தியையும் கூறியிருந்தார். வெளிநாடுகளிலிருந்து, உலக நாடுகளிலிருந்தும் இந்த பறவையை பார்ப்பதற்காக இது 6-7 குரல்களில் ஒலி எழுப்பக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அதுபோல இந்த புகைப்படங்களுக்கு பின்னால் பெரிய கதை இருக்கிறது. உண்மையிலே ஒய்ஸ் மொஹிதீன் அவர்களை பொறுத்த மட்டிலே மிகவும் தனது கால நேரங்களை செலவழிப்பது என்பது மிகவும் அசாத்தியமான ஒரு காலகட்டம் என்று கூற வேண்டும். இந்த காலத்தில் இவ்வாறான பணிகள் ஈடுபட என்பது உண்மையிலே எல்லோரும் இயந்து பார்க்கக்கூடிய. உண்மையிலே நீங்கள் கூட உங்களது நண்பர்கள் இந்த பகுதியை சேர்ந்த புகைப்படத்திலே ஆர்வம் உள்ளவர்கள், ஆர்வமற்றவர்கள் அனைவரையும், புகைப்படத்துறை என்பது ஆர்வம் இல்லை என்பதை தாண்டி எல்லோருமே ரசிக்கக்கூடிய எவ்வாறாவது போட்டோ நமது புகைப்படத்தை கூட உண்மையிலே முகப்புத்தகத்திலே பதிவிறக்குகின்ற காலம் இது. புகைப்படம் 1000 கதை சொல்லும் சொல்லுவோம். உண்மையிலே ஒரு புகைப்படங்களும் எங்களுக்கு ஒவ்வொரு வரலாறுகளை, ஒரு சம்பவங்களை பேசுகின்றது. உண்மையிலே கிரைப்பற்று மண்ணும் கூட கலைஞர்களை எப்போதுமே. உங்களது பேரை நான் கேட்க மறந்து விட்டேன். ஜிமாம் முஸ்தாய். உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறது. உங்களை போன்ற இளைஞர்கள் வருகை தந்து இந்த துறையை ஊக்கப்படுத்தி இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த புகைப்படங்களை நீங்கள் ஆர்வத்துடன் வந்து கலந்து கொண்டு பார்த்து ரசிப்பது என்பது, புகைப்படம் எடுப்பது சம்பந்தமாக எங்களுக்கு போதிய அறிவுகள் இல்லாவிட்டாலும் கூட, ஆனா புகைப்படங்களை ரசிப்பதற்கு ஒரு மனதை வேண்டுமே. இந்த வகையில் எங்கே வாரான கண்காட்சிகள் இடம்பெற்றாலும் நான் போய் பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் இது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. மேல் இதை ஏற்பாடு செய்த இந்த அன்பன் நிர்வாகத்தினருக்கும், ஸ்பெஷலாக ஒய்ஸ் மொஹிதீன் சார் அவர்களுக்கும் நல்லது. உண்மையிலே இவ்வாறுதான் இந்த திரைக்கு பின்னால் பல விடயங்கள் இருக்கிறது. இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற புகைப்படங்கள் மொத்தம் 30 காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள்
எல்லாம் ஃபுல்லாக உள்ள எல்லாம் ஏற்படுத்திட்டாங்க. ரிலாக்ஸ் விழுப்பத்துக்கெல்லாம் போனீங்கன்னா போனே வேலை செய்யுது. காடுக்குள்ள காரோட சரி. இது லோ லைட் பக்கத்துல இருந்தாங்க. என்ன இதை நீ போட்டோ எடுக்க விளங்குது இல்லையா? ஒன்று மாடு தெரிக்கிறேன். லென்ஸுக்கு மட்டும்தான் விளங்குச்சு லெப்பர்ட். அந்த என்ன 2.8 லென்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல் லென்ஸ். ஏன்னா ஆப்பிரிக்காவில் லெப்பர்டுக்கு த்ரெட் கூட. நீங்கள் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீலங்கன் லெப்பர்ட் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். இதில் ரிலாக்ஸ் அங்கே தெரியாது. அங்கே ஒரு அலர்ட் அறிக்கும். அந்த கண் விரிகிற வந்து பயத்துக்கு அலர்ட்டுக்கு தான். ஏன்னா சிங்கம் அடிக்கிறே சிங்கம் லெப்பர்ட் அடிச்சு விட்டுரும் ஆப்பிரிக்காவில். பிரெடேட்டர் காம்படிஷன் இதை சீட்டாவெல்லாம் அடிச்சு சும்மா கொல்லும் ஹைனாவெல்லாம். இங்க அவருக்கு அந்த த்ரெட் இல்லை. ஏபெக்ஸ் பிரெடேட்டர். அதுக்காக நாங்க ரெண்டு கிட்ட பார்க்க விளங்குது. இந்த லெப்பாடு நீங்க கேள்விப்பட்டுவீங்க. ரிட்டாண்டு அந்த குமணையில ஸ்கூல்ல இருக்கிற லெப்பாடு தான். இதை நாங்க வெளியே அடுத்தேன். இப்ப பேர்த்துட்டு ஸ்ரீலங்கா லெப்பாடு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரிலாக்ஸ் கொஞ்சம் கூட தான் இருக்கு. அவரோட ஒரு பிரெடேட்டர் இல்லே. அந்த மழையும் பெஞ்சி நல்லா வந்துச்சு அந்த சொட்டைங்களுக்கு. நல்லது. இந்த தருணத்திலே நாங்கள் இவங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின். இந்த நேரத்திலே அக்கரைப்பத்தி கல்லாட்சி அரங்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அன்பவுண்ட் ஒளிப்பட கண்காட்சியினூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஒளிப்படங்களை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்ற பிரதி சுங்க அத்தியட்சகர் ஒய்ஸ் மொஹிதீன் அவர்கள் இந்த துறையிலே ஒளிப்படத்தை மிக நீண்ட காலமாக தனது கேமராக்களில் சிறப்பான முறையிலே ஒளிப்படம் எடுத்து அந்த படங்களை எமது நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள வனப்பிராந்தியங்களுக்கு சென்று இந்த புகைப்படங்களை எடுத்திருக்கின்றார். அந்த வகையில் அக்கரைப்பத்து மண்ணிலே இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே அவரிடமே நாங்கள் நேரடியாக கேட்போம். இந்த அக்கரைப்பற்றிலே நீங்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எவ்வாறு கருதியிருந்தீர்கள்? அதுக்கு குறிப்பான காரணம் என்று சொல்ல போனால் அக்கரைப்பட்டு பகுதியில் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் ஒளிப்படக்கலை என்று மாத்திரமல்ல, பொதுவாகவே கலை ஆர்வம் கலை தொடர்பான நிகழ்வுகளுக்கு ஆதரவு இங்கு வளமையாக அதிகம். மாத்திரமன்றி கிளப் போட்டோ செலவனிக்கா என்று சொல்லி அக்கரைப்பத்தில் ஒரு ஃபேஸ்புக் குரூப் ஒன்று உருவாக்கி நம்மளோட ஹமீத் பிரதர், மஜீத், டாக்டர் ஆகில் இவங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்டாக நினைக்க இப்போ ஒரு 10-12 வருஷமாக ஒரு 3-4 காம்படிஷன் நடத்தி கண்காட்சிகள் செஞ்சு கிட்டத்தில் பொத்துவில் ஒரு இது ஒன்று செய்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதுக்கு அந்த இந்த கலை தொடர்பான வரவேற்பு ஆர்வம் இருக்கிற காரணத்தில் இதை இங்கே ஈஸ்டில் செய்யக்குள்ள நம்ம இந்தியாவில் அக்கரைப்பத்தில் கட்டாயம் சவுத் ஈஸ்டில் செய்யணும்னு சொல்லி இது செஞ்சது. அதுதான் பிரதான காரணம். உண்மையிலே ஒரு சிறப்பான விடயம். அக்கரைப்பத்தை பொறுத்த மட்டிலே நீங்கள் கூறியது போன்று கலைத்துறையிலே இயற்கையாகவே அவர்களிடத்தில் அந்த ஆர்வம் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற புகைப்படங்களை காண்பதற்காக தற்பொழுது முதல் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே மிக ஆர்வத்துடன் கலந்து கொண்டும் இருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக இன்றைய தினம் அக்கரைப்பற்று மாநகர முதல்வர் ஏஎல்எம் மதாவுல்லா சார் அவர்கள் வருகை தந்திருந்தார். அதுபோல இன்னும் பிரமுகர்களும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு வருவதன் மூலம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஒளிப்படங்களை பார்ப்பதன் மூலம் இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் இன்றைய நாளைய தினம் நாளை மறுதினமும் நடக்கவிருக்கின்ற அந்த நிகழ்வுகள் பற்றி கூறுங்கள். இந்த கண்காட்சி நாங்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு ஆரம்பித்தோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிறதாலையும் ஒரு விடுமுறை நாளாக இருக்கிறதால இரவு 10 மணி வரையும் இது நடத்துகிறோம். சனியும் ஞாயிறும் இன்ஷா அல்லாஹ் காலையில் 11 மணிலேருந்து பின்னரம் 6 மணி வரை நடக்கும். அதோட சனிக்கிழமை லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி சம்பந்தமாக நம்மளோட ஃபிரோஸ் சமாந்திரிச்சிருந்த ஃபிரோஸ் அவர்கள் ஒரு ஒர்க் ஷாப்பும், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு. 4:30 இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் நாங்கள் காத்தாங்குளையும் செஞ்ச அந்த பேசிக் ஃபோட்டோகிராஃபி அந்த ஒர்க் ஷாப்பும் இருக்கும்.
அடுத்த இதை நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபில நகர முதல்வர்னு சொன்னாரு, நாம போய் பார்க்க இல்லாத போட்டோவை நீங்க பார்க்கலாம். அடுத்த வைல்ட் லைஃப் வந்து ஒரு மொமெண்ட் தானே. இப்ப இந்த லெப்பர்ட் வந்து நீங்க போய் அந்த இடத்த தேடி போனாலும் இன்னொரு நாள் இதெல்லாம் ஒரு 5-10 செகண்ட் இருந்துட்டு ஒளிம்பிட்டு போயிடும். அப்ப அப்படியே ஒரு இது இருக்கு. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க நாங்க சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியில 2-3 ஃபேக்கல்ட்டிக்கு இன்விடேஷன் கொடுத்தோம். அதுல போட்டோகிராஃபி கிளப்ஸ், நேச்சர் கிளப்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி இப்ப வரும் போட்டோகிராஃபிங்கிறத தாண்டி இந்த வனவிலங்குகளோட வாழ்க்கை முறை, பிஹேவியர் எல்லாம் சொல்லுவாங்க, அதுகள். அடுத்தது அதை நாம எப்படி பாதுகாக்கணும், கன்சர்வேஷன் என்ற ஒரு விஷயத்தை நோக்கி எல்லாம் போகுது. அப்ப நேச்சர், இயற்கையில் ஆர்வம் உள்ளார்கள் மாணவர்கள் அல்லது போட்டோகிராஃபியை புதுசா இதை நாம பழகலாமா, என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள், கலையை ரசிக்கிறார்கள், இந்த வைல்ட் லைஃப்ல விருப்பம் உள்ளார்கள். அப்படி ஆக்கள் சும்மா நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்கவரியில போற அந்த ப்ரோக்ராமை போட்டு சும்மா பார்த்துட்டு அப்ப அப்படி இன்ட்ரெஸ்ட் உள்ளார்கள் அவங்க விரும்பினா இதை வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமா இருக்குமா நாங்க கருதுறோம். இந்த புகைப்படங்கள் அனைத்துக்கு பின்னாலும் பெரிய கதையே இருக்கிறது. உங்களது காலம், நேரம், இதற்காக நீங்கள் ஒதுக்கிய செலவு செய்தவை என்று சொல்லி பிரமாண்டமான பொருள் செலவும் இதுல இருக்கிறது. உண்மையிலே இந்த துறையை நீங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுத்தீர்கள்? இது நான் போன முறை கண்காட்சியிலையும் சொன்னதுதான். ரிஷ்ணா டூஷன் என்ற நண்பர், அவர் தான் இந்த எக்ஸிபிஷன்லையும் நியாயமான பங்களிப்பு செஞ்சால். அவர் அமெரிக்காவில் இப்போ இருக்கிறதால வரல, வந்துருவார் இன்ஷால்லா 4ஆம் தேதி. அவர் தான் இந்த காட்டுக்கு போகிற ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அடிக்கடி வில்பத்துக்கு போகிறேன்னு சார், ரியாலைக்கு போகிறேன்னு போவார். அப்போ ஒரு நாள் சும்மா நான் போய் பார்ப்பேன், கேமராவும் இல்லை. நான் சொல்கிறது இப்போ ஒரு 12-13 வருஷத்துக்கு முதல். அப்போ ஒரு நாள் போய் பார்த்தேன். அப்போ அண்ணன் லெப்பர்டெல்லாம் காணல. ஆனால் அந்த காட்டு என்வாயன்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்பத்துக்கு உள்ளுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃபோன் வேலை செய்யாது, ஒரு அமைதியாக இருக்கும். அதை பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு கேமரா வாங்கிட்டு போவோம். அப்படி பொழுதுபோக்காக தான் இன்னும் ஸ்டில் இந்த எக்ஸிபிஷன்லாம் நாங்கள் இமேஜ் விற்கிறதுக்குரிய ஒரு இமேஜை மேற்கொண்டிருக்கோம். போன முறை எக்ஸிபிஷன் நாங்கள் காத்தாங்குள்ள மட்டும்தானே வச்சது. அதான் இது கொழும்புல வைக்கக்குள்ள இமேஜ் எல்லாம் விற்கும்னு சொல்லி எனக்கு 4 இமேஜ் வித்துட்டு எக்ஸிபிஷன் முடிஞ்ச உடனே தாரேன்னு சொல்லிக்கும். அப்புறம் ஆர்டர் கூட வந்தால் எக்ஸ்ட்ரா பிரிண்ட் மாதிரி அப்படி அது மீறிக்கு. ஆனால் இது ஆரம்பித்தது வந்து ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பித்தது தான். நல்லது. உண்மையிலேயே இந்த ஒளிப்பட துறை அது மாத்திரமல்லாமல் இந்த புகைப்பட கலைஞர்களுக்கான முன்னோடியாக திகழ்கின்ற அக்கரைப்பற்றை சேர்ந்த முக்கியஸ்தர்களும் இருக்கிறார்கள், அவர்களும் வரவிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இங்கே அனைவரையும் நாங்கள் வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இறுதியாக நீங்கள் கூற விரும்புகிறது? நேரத்தோட நாம சொன்னதுதான், இதில் ஆர்வம் உள்ளாக்கள் நீங்க ஊர்ல எது நடக்கிறதால வந்து இதை பார்வையிடுங்க. இது முற்றிலும் இதுல சேலம் கண்காட்சி எல்லாம் இலவசமா தான் நடக்குது. நீங்க ஹல்லாஜ் மண்டபத்துக்கு வந்து இந்த நேர டைம் இதுகளில் வந்து பார்வையிடலாம். நேரம் வருமாறு நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நல்லது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.